தமிழ் இலக்கணம். பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். அவையாவன: பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர் மற்றும் தொழிற்பெயர் ஆகும். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இஃது உயிருள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கும். எடுத்துக்காட்டு: மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. அடுத்து இடப்பெயர். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: கடலூர், மதுரை, சென்னை, பள்ளி, பூங்கா. காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, மாதம். அடுத்தது சினைப்பெயர். ஒரு பொருளினுடைய உறுப்பை உறுப்பினுடைய பெயரை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: கண்ணு, கை, கால், இலை, கிளை, தண்டு. பண்புப்பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்புப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: இனிப்பு, துவர்ப்பு, வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. ஆறாவதாக தொழிற்பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு: படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர் என 2 வகைப்படுத்தியிருக்கிறார்கள். இடுகுறி பெயர், காரணப்பெயர் இவற்றை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.